அண்ணா சீரியல் ஜனவரி 3 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, கார் முன்னாடி வந்து சண்முகம் நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு மீசை முறுக்கிட்டு சண்முகம் நிற்கிறாங்க. என்னது இது சண்முகம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சனியை ஆமால அவனை மாதிரி தான் தெரியுது, ஆனால் அவன் எப்படி இங்கே இருக்க முடியும், அவன் தான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான்ல அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கண்ணு முன்னாடி நிற்கிறானே அப்படின்னு சனியை சொல்லிட்டு இருக்க. கீழே இறங்குறாங்க சவுந்தரபாண்டி மட்டும். சவுந்தரபாண்டி வந்து சண்முகம் முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கேன். என்ன மாமனாரே அடையாளம் தெரியலையா, நான் தான் சண்முகம் வந்திருக்கேன், நல்லா பாருங்க அப்படிலாம் வந்து நக்கலாக கேட்டுட்டு இருக்காங்க. சண்முகம் சவுந்தரபாண்டியை பார்த்து, இல்லை நீ எப்படில வெளியே வந்த, உன்னால் எப்படில வர முடிஞ்சிச்சு அப்படிலாம் வந்து கேட்டுட்ருக்காங்க சவுந்தரபாண்டி. அதான் நாங்கள் வெளியே வந்துட்டோம்ல, நீயும் உன் மாவனும் சேர்ந்து என்னை ஒரு சின்ன கூட்டில் அடைக்கணும்னு நினச்சது உங்கள் தப்பு இல்லை, செந்தூர் முருகன் அதுக்கு எப்படி வந்து பெர்மிஷன் கொடுப்பாருங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு வீச்சில் நான் வெளியே வந்து காட்டிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காங்க. அது நடக்கவே நடக்காது, எப்படில வெளியே வந்திருக்க முடியும்னு சவுந்தரபாண்டி கேட்குறாங்க. பதிலுக்கு அதுக்கு நீ என்னெல்லாம் பண்ண போகிற எப்போ அப்படின்னு வந்து சவுந்தரபாண்டி கேட்குறாங்க. ஒரு கிறுக்கு ஒரு முறுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து அனுபவிச்ச கஷ்டத்தை எல்லாத்தையும் நீ இன்னும் கொஞ்சம் நாள் அனுபவிக்கணும்ல, அதுக்காண்டி தான் இப்போ நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்காங்க. சண்முகம் அப்படின்னு கத்துறாங்க. அங்கே இருந்துட்டு சனியை ஏய் அப்படின்னு வாயில் கை வச்சு ஷூங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சண்முகம் வாயை மூடிட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சண்முகம் சனியனை பார்த்து, அந்த முருகன் சண்முகம் வந்துட்டு சூரசம்காரம் பண்ண மாதிரி, அந்த அரக்கனை பண்ண மாதிரி நான் உன்னை வந்து சீக்கிரம் பண்ண தான் போகிறேன், அது வரைக்கும் நீயும் அம்மாவும் எம்புட்டு ஆட்ட போடணுமோ அதை போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சண்முகம் அதை கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் மாமா அப்படியே நில்லு அப்படின்னு வந்து கிட்ட போயிட்டு சங்க நெரிக்கிறாங்க. சண்முகம் சவுந்தரபாண்டி சங்க அப்படி நெரிச்சிக்கிட்டே வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க ஃபோனில். சரி மாமனாரே நல்லா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சண்முகம் இந்த வாட்டி வெறுமனே சங்கில் கை வச்சுட்டு செல்ஃபி மட்டும் தான் எடுத்தேன், அடுத்த வாட்டி அப்படியே நெரிச்சு போட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டான்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்து சனியம் பயந்து போய் நிற்கிறாங்க. அப்படி கட் பண்ணால் முத்துப்பாண்டியை தான் காட்டிட்டு இருக்காங்க. அவங்க டேபிள் மேலே ஏறி உட்காந்துட்டு கையில் லத்தி எல்லாம் எடுத்து வச்சு தடவி பார்த்துக்கிட்டு நல்லெண்ணெயை தடவி வந்து வெளுத்தா அப்படியே உடம்புல இருக்க கறி எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும், இன்னும் வேறு ஏதாவது லத்தி இருக்கா அப்படின்னு வேற ஏட்டுக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சவுந்தரபாண்டி கார் வந்து நிற்கிது. உள்ள கோவமா வராங்க. வாப்பா வா, இம்புட்டு லேட்டாவா நீ வருவ, உனக்காண்டி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, ஏட்டு அப்பாவுக்கு அப்படி வெளியே ஒரு சேர் எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. உடனே கோவப்பட்டு சவுந்தரபாண்டி, ஆமாம் இப்போ சேர் எடுத்து போடுவேன், அதுக்கப்புறம் நீ தின்னுட்டு போட்ட எச்சி பிரியாணியை எனக்கு எடுத்து போடுவேன், வேற என்ன செய்வேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. என்னப்பா நீ அந்த வெறும்பையெல்லாம் அடிக்கிறத வேடிக்கை பக்கம் தானே வந்திருக்க, இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்க. ஆமாம் அந்த வெறும்பையன் ஒரு ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு வெளியே வந்து என்கிட்ட வந்து என்ன மிரட்டிட்டு போய்கிட்டு இருக்கா, நீ என்னடானா இங்கே உட்காந்துருந்து லத்தியை தடவிட்டு இருக்க, ஆக்கங்கிட்ட மூதேவி ஒருத்தவங்க ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு போயிருக்கான், அது கூட உனக்கு தெரியாமல் இங்கே என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. கோவப்பட்டு முத்துப்பாண்டி உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே ஜெயிலுக்குள்ளே வந்து சண்முகம் இல்லை, பின்னாடியே அந்த கான்ஸ்டபிள் அண்ணாச்சி கான்ஸ்டபிள் எல்லாரும் ஒன்றா போவாங்க. முப்படாதி, அதாவது அந்த அண்ணாச்சி கான்ஸ்டபிள் பேர் தான் முப்படாதி. என்ன இதெல்லாம் உங்கள் வேலை தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ சர்வால் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா ஏன் வேலை போயிருமே, ஐயோ உங்க வேலையும் போயிருமே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்படி முழிக்கிறாங்க முத்துப்பாண்டி. அந்த இடத்துக்கு கோவமா சவுந்தரபாண்டி வந்துட்டு, இதுக்கு மேலே வந்து அவனை வெளியே விடக்கூடாது, அவன் வெளியே இருந்தால் நம்ம எல்லாருக்கும் தான் பிரச்சனை வரும், அவனை முதல்ல பிடிக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு இருக்க. விடாதப்பா கவலைப்படாதப்பா, நான் வந்து கண்டிப்பாக அவனை பிடிச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிடிக்கிறது மட்டும் கிடையாது, அவனை கண்டதும் சுடுறதுக்கு மேலிடத்துல பேசி உத்தரவு வாங்கு, அதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. அவனை விடாத, அவனை சுட்டு தள்ளு, அவனை கொண்டுட்டு வீட்டுக்கு வா, இல்லைன்னா நீ வீட்டுக்கே வராதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு சவுந்தரபாண்டி அங்கிருந்து கிளம்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட இருக்க இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து, ஐயா நம்ம உடனே வீட்டுக்கு போனால் அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா, வீட்டுக்கு போனால் அவன் அங்கே தான் போவான், நம்மளும் அங்கே தான் போவான்னு அவனுக்கு தெரியாதா, அதனால கண்டிப்பாக போயிருக்க மாட்டான், வீட்டில் யார்கிட்டயாவது வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவான், காலையில் விடியட்டும், வீட்டில் இருக்க மொத்த வரையும் கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷனில் வந்து உரிச்சிருந்தேன், ஒழுங்காக உண்மையை சொல்லிட்டாங்கன்னா விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோவமாக போகிறாங்க முத்துப்பாண்டி. இது எல்லாத்தையும் அந்த அண்ணாச்சி கான்ஸ்டபிள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணால் சண்முகத்தோட வீட்டை தான் காட்டிட்டு இருக்காங்க. லாயர் கிட்ட வந்து ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க பரணி. ஆமாம் சார், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, அடிப்பாங்களோ என்னமோன்னு, கொஞ்சம் சீக்கிரமாக போகிறீங்களா அப்படிலாம் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோன் பேசி வச்சதுமே வேண்டான்னு சொன்னால் அவன் கேட்டானா, கேட்கவே இல்லையே, இப்போ பாரு என்ன நிலமையில வந்து நிற்கிறான், அவங்க தான் எதுவும் செய்வாங்களே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. சண்முகம் அப்பா அண்ணனை வந்து அடிப்பாங்களோ அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாரும் உடனே ஸ்டேஷனுக்கு போயிடலாம், அடித்தா வந்து நம்ம எல்லாரும் அங்கேயே உட்காந்து போராட்டம் பண்ணலான்னு ரத்னாவும் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அடிப்பாங்களான்னு கனி தான் கேட்பாங்க, அடிக்கிறதுக்கு தானே திட்டம் போட்டு 2 பேரும் இந்த வேலையை பார்த்துருக்காங்க, கண்டிப்பாக அடிப்பாங்கன்னு சண்முகத்தோட அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அப்போ அண்ணன் தாங்குமா அப்படின்னு கேட்குறாங்க வீரா. இல்லை நான் லாயர்கிட்ட பேசிட்டேன், அவர் இப்போ உடனே போகிறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் அடிக்கலாம் விட மாட்டார், இந்த லாயர் அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆள், எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு வந்து பரணி சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனால் அது வரைக்கும் உங்கள் அண்ணன் ஏன் அண்ணனை விட்டு வைப்பாரா அப்படின்னு வீரா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. எத்தனையோ கஷ்டத்துலேருந்து அண்ணன் எங்களெல்லாம் காப்பாற்றிருக்கு, ஆனால் அண்ணனை இதுலேருந்து எப்படி காப்பாற்றன்னு தெரியலையேன்னு ரத்னா அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பரணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம எல்லாரும் கொஞ்சம் மனசு தைரியமாக நிதானமாக யோசிக்கணும். நான் வந்து அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னையவே வந்து பதட்டப்பட வச்சிருவீங்க போல இருக்கே, கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி தான் அமைதியாக இருக்க முடியும்? என் பையன் என்ன பாவம் பண்ணா சொல்லு? அவன் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடையை வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தையும் வீட்டையும் பார்த்துட்டு இருந்தான். அவன் மேலே இப்படி ஒரு பழி தூக்கி போட்டிருக்காங்களே, வேற நான் என்ன செய்வேன் சொல்லு? நாங்கள் என்ன பாவம் பண்ணணும்? என் தங்கச்சியை அந்த குடும்பத்துக்கு கட்டி கொடுத்தேன், அதை தவிர வேற என்ன பாவம் பண்ணுன்னு சொல்லு அத்தா. இதுலேருந்து அவன் எப்படி மீண்டு வர போகிறான், எப்படி வந்து அவனை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க மாமா, நான் இருக்கல, நான் பார்த்துக்கிட்டேன்னு பரணி சொல்லிட்டு இருக்க. உன்னால் எப்படித்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து வீட்டு கொண்டு வர முடியும்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க சண்முகத்தோட அப்பா. நான் அந்த அளவுக்கு போக விட மாட்டேன், நான் காப்பாற்றிடுவேன், பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு பரணி வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. உடனே வந்து இசைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீ நானும் மட்டுமா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், அங்கே அண்ணனை போட்டு அடிச்சா நம்ம அங்கேயே உட்காந்துருந்து போராட்டம் பண்ணலாம், நீ வா போகலான்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க. ரத்னா இப்போ தான் முடிச்சோம், அதுக்குள்ளே நீ ஸ்டார்ட் பண்ணுறியா, அமைதியாக இரியா, நாங்களாம் நம்ம குரல் வந்து எடுப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரணி. அந்த டைமில் வந்துட்டு அந்த முப்படாதி அண்ணாச்சி கான்ஸ்டபிள் வந்து கால் பண்ணுறாங்க பரணிக்கு. யாருன்னு கேட்குறாங்க பரணி. நான் தான் வந்து முப்படாதி பேசுகிறேம்மா, ஸ்டேஷன்லேருந்து நான் தான் பிரசிடண்ட் ஐயாவுக்கு ஹெல்ப் பண்ணேன், ஸ்டேஷன்லேருந்து அவர் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தப்பிச்சிட்டானா, அறிவு இருக்கா உங்களுக்கு? தப்பிக்க விட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க கோவமா பரணி. மாமா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, இது உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் சேர்த்து போட்ட பிளான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்க ஆமாங்கிறாங்க பரணி. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டுட்டு வந்து அடித்து நைட்டோட நைட்டாக கொலை பண்ணுறது தான் வந்து அவங்களோட பிளானு. நீங்கள் என்ன காலையில் வந்து பணத்தையாக தூக்கிட்டு போவீங்க, அதனால தான் வேறு வழி இல்லாமல் தப்பிக்க வச்சேன், நான் மற்றதெல்லாம் காலையில் பேசுகிறேமா வைக்கிறமான்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகுறாங்க பரணி. ஃபோனை வச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னு வந்து சண்முகம் அப்பா கேட்டுட்ருக்க. சண்முகம் தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை என் அப்பா முருகன் என் பையனோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக அப்பா சொல்லிட்டு இருக்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, போதை பாக்கு வித்தா கூட அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது, ஆனால் இப்போ ஜெயிலிருந்து தப்பிச்சிருக்கான், அதுதான் பெரிய குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரணி உள்ள. அந்த டைமில் சண்முகமும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. எவ்வளோ கதவை தர நான் தான் சண்முகம் வந்திருக்கேன்னு கதவை மெதுவாக தட்டிட்டு இருக்காங்க சண்முகம். அடுத்து எப்படி காட்டுறாங்கன்னா வந்து சண்முகத்தை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க பரணி. உள்ளே போயிட்டு திருப்பிலாம் பார்த்துட்டு உன்னை அடிச்சாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உன்னை அடிக்கலை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. சரி, நீ என்னை வந்து அடிச்சு கொள்றதுக்கு உன் அண்ணன் பிளான் பண்ணியிருக்கான், அதனால தான் முப்படாத நினச்சி என்னை தப்பிக்க விட்டாங்க, தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்முகம். சரி, தப்பிச்சு எங்கே இதுக்காண்டி வந்த அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிள்ளை இப்படி கேட்டுட்டு இருக்கேன், நான் வேற எங்கே போவேன், எனக்கு வீட்டை விட்டால் வேற என்ன தெரியும், உன் வீட்டுக்கு போக சொல்கிறியா சொல்லு, எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, அதனால தான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கொத்து போல பார்க்குறாங்க பரணி. ஆனால் காலையில் நீ இங்கே வந்து என்ன பிரயோஜனம், போலீஸ் எல்லாம் இங்கே தானே வந்து நிற்கும், நீ என்ன பண்ணுவ, அப்போ மாட்டிக்க தானே செய்வாங்கிறாங்க. அது எப்படி மாட்டுவேன்னு கேட்டுட்டு இருக்காங்க சண்முகமும் குழந்தைத்தனமா. ஐயோ ஆண்டவா, இப்படி எரும மாடு மாதிரி வளர்த்து விட்டுருக்கே, கொஞ்சோண்டு அறிவை கொடுத்துருக்கலாம்ல. ஆமாம், தங்கச்சிக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஐயோ சத்தம் போடாத, அவங்க இப்போ தான் தூங்குனாங்க, இவ்வளோ நேரம் அழுதுட்டு, நீ தப்பிச்சதால உன்னை என்கவுண்டர் பண்ணிடுவாங்களோ சுற்றுவாங்களோன்னு பயந்து அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு பரணி சொல்லியிருப்பாங்க. சண்முகம் கொத்து போல் எனக்கு ரொம்ப பசிக்குது, உசுறு போகுது, ஏதாவது சாப்பிட இருக்கா, ஸ்டேஷனில் இருந்த வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்ல படலை, சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அப்படி பாவமாக பார்க்குறாங்க பரணி. இரு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு உள்ளே போயிட்டு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க அதை அள்ளி முழுங்குறாங்க. அதை பரணி பார்த்துட்டு இருக்காங்க. இடையில தண்ணிலாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த சீனில் வந்துட்டு காலையிலே வந்து கதவை தட்டுறாங்க. முத்துப்பாண்டி கூட இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட அவன் இங்கே தான் இருப்பான், இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க. பரணி தான் வந்து கதவை திறக்கிறாங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நேற்று அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனல அக்யூஸ்ட், அவன் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சிட்டான், அவனை உள்ளே இருக்கானான்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் இங்கே வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரணி. அதை நாங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம் தள்ளுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் நின்றுட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருக்க. இங்கே தான் எங்கேயாவது இருப்பான், போய் தேடுங்க அப்படின்னு வந்து முத்துப்பாண்டி கூட வந்திருக்க கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு இருக்க. சண்முகம் ஏதோ மூட்டைக்கு பின்னாடி வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது.